வழியாக கேரளாவுக்கு கடத்தப்படுதுங்க. இங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் 30-40 இடத்துல வந்து 150 இடத்துல 150க்கு மேற்பட்ட கிராமங்களில் கல்குவாரிகளை இயக்கி அந்த கிராம மக்கள் வந்து இரவான 6 மணி ஆனால் லைட் ஆஃப் பண்றதுங்க, இரவோடு இரவாக கடத்துறாங்க. அந்த கல்குவாரிகள் அவைகளெல்லாம் தமிழ்நாட்டிற்குரிய கட்டுமானங்களுக்காக அல்ல, மாறாக ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் இந்த வழியாக கடத்தப்படுகிறது. இதுதான் மிகப்பெரிய ஊழலாக நான் கருதுகிறேன். மேலும் வந்து அனுமதி கொடுக்கிறது 10 ஒரு நாளைக்கு வந்து 10 சீட்டு வரும். அந்த இதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆலந்தா, காசிலிங்காபுரம் கிராமங்களில் மிகப்பெரிய அளவு கொள்ளை கனிமவள கொள்ளை நடக்குதுங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இப்பொழுது கனிமவள கொள்ளைங்கிறது மிகப்பெரிய கொள்ளை என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அது தேவைக்கு தமிழ்நாட்டிற்குரிய கனிவளங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவதை பற்றி ஆட்சேபனை இல்லை. இந்த மக்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு, இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள் போடுவதற்கு, இங்கே சாலைகள் போடுவதற்கு இந்த கனிம வளங்கள் பயன்படுத்தினால் தவறில்லை. அதுவும் கூட எந்த இடத்துலையும் வேளாண்மைக்கு ஊறு விளையக்கூடாது, குடியிருப்புகளுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடாது, சாலைகளுக்கு ஊறு விளையக்கூடாது. ஆனால் இங்கு நடக்கக்கூடியது அத்தனையுமே நேர்மாறாக நடைபெறுகிறது. இல்லைன்னா ஒரு 100 சீட்டு கொடுத்துட்டு அதுல 10,000 லோடுகள் அதில் அடிக்கப்படுது. இதுதான் மிகப்பெரிய ஊழல். அதே போல 25 அடி தோண்டினா 200 அடி தோன்றாங்க. ஸோ இப்போ இது போல வந்து இந்த கனிம வளங்களை தாறுமாறாக கொள்ளையடித்து பேசுறதெல்லாம், அதாவது பேசுவது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்பதற்கு இணங்க பேசுறாங்க பெருசா தமிழ்நாடு, தமிழ் மண்ணுன்னு. ஆனா தமிழ் மண்ணையும் தமிழ் நிலத்தையும் தமிழ்நாட்டு கனிம வளங்களை கொள்ளையடித்து திமுக